சமணர்கள் வந்துட்டு ஆடை அணியறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா. அவங்க ஆடை அணியாம இருக்கிறதுனால அவங்க எப்பயுமே வந்து இரவுலதான் வந்து உணவு வாங்குறாங்க. ஏன்னா ஆடை எதுவும் இல்லாம இருக்கிறதுனால அவங்க வந்து மலையில தான் இருப்பாங்க. ஒரு இருட்டுல பின்னாடி வர்றாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா பெரும்பாலும் அமாவாசை நேரங்கள்ல தான் வந்து இறங்குறாங்க. அமாவாசை நேரங்கள்ல தான் மலையை விட்டு, ஏன்னா நில வெளிச்சம் கூட இருக்காது, அந்த நேரத்துல வந்து இறங்கி வந்து உணவு வாங்கிப்பாங்க. அப்ப அமாவாசைக்கு நான்வெஜ் சமைக்காம விரதம் இருக்கிறது, நம்ம வந்துட்டு வெஜிடேரியன் சாப்பிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இவங்களுக்காக நம்ம வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிறோம். அது வந்து என்னன்னா, நான் இதை எப்படி பாக்குறேன்னா, உண்மையிலேயே வந்துட்டு இது நம்ம இன்னைக்கு மட்டும் ஒரு மத நல்லிணக்கத்தோட இல்ல, நம்ம காலங்காலம் வரைக்கும் வந்து அதை என்னென்னவோ மாட்டி பண்ணி பாக்குறோம் இல்லையா. நம்மளை எதுவுமே பண்ண முடியல. என்னன்னா இது வந்து நம்மளோட மரபுல ரத்தத்துல ஊறி போன ஒரு விஷயம். நீ வா, எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். வேற ஒண்ணுமே இங்க சைவத்துக்கும் வைணவத்துக்கும் தான் நிறைய சண்டை நடந்தது. இந்த மலைக்கே வந்து பாத்தீங்கன்னா யானை மலைன்னு பேர் இருக்கு இல்லையா. திருவிளையாடல் புராணத்துல ஒரு இது இருக்கு. என்னன்னா இந்த போனோடனே இங்க சைவ மதத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க இருந்த ஒரு சிவபெருமான் வந்துட்டு அவதாரம் எடுத்து வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு அம்பு விடுறாரு. அந்த அம்பு வந்து என்ன பண்ணுதுன்னா, யானையை வந்து கொன்னு இந்த இடத்துல அப்படியே நிப்பாட்டிடுது. இந்த இடம் வந்துட்டு யானை மலையா அது அப்படியே வந்துட்டு இதாயிருதுன்றது திருவையார் புராணத்துல ஒரு கதை. அப்ப இந்த யானை மலைக்கு பின்னாடி இப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த அம்போட பேர் வந்து நரசிங்க அம்பு. அவரை விட்ட அம்பு வந்து நரசிங்க அம்பு. இப்ப இதுக்கு பின்னாடி இது ஒரு கதை தான், இது ஒரு புராணம். அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு புராணத்திலையும் ஒரு புராணத்தை நம்ம வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மைத்தன்மை இருக்கும். ஏதோ ஒரு உண்மையை வந்துட்டு அவங்க வந்து ஒரு டிஃபைன் பண்ணி ஒரு கதையா, என்ன சொல்றது, ஒரு கிராஃபிக்லாம் வந்துட்டு அப்படியே ஜிகனாலாம் தடவி கொடுப்பாங்களே. அப்ப நம்ம அந்த ஜிகனாவெல்லாம் விளக்கி விட்டு பார்த்தா இன்னும் ஒரு கதை இருக்கு. என்னன்னா, இங்க வந்து சமண முனிவர்கள் இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு தடயம், அதைத்தான் அந்த கதை சொல்லுது. அதை நரசிங்க அம்பு விட்டு கொள்றதுங்கிறது, யானையை கொள்றதுங்கிறது இங்க வந்து நரசிங்க கோயில வந்துட்டு அவர்கள் ஏற்படுத்துவார்கள். சைவர்களுக்கு அந்த இதுலதான் வந்துட்டு இங்க இருந்து பாண்டியர்களுடைய இதுல வந்து இந்த நரசிங்கம் கோயிலை ஏற்படுத்துறாங்க. இதெல்லாம் வந்துட்டு இந்த கதையை தான் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு யானையை வந்துட்டு அனுப்பியதாகும். யானையை அனுப்புறாங்கன்னா மதுரைக்குள்ள யானை வருது, பாத்தீங்கன்னா யானை மதுரையை நோக்கி இருக்கிற மாதிரிதான் இருக்கும். அப்ப மதுரையை நோக்கி வருதுன்னா என்னன்னா, இங்க இருந்து சமணத்தை வந்துட்டு எப்படி நமக்குள்ள பரப்பிடுவாங்களோன்ற ஒரு பயம், ஒரு அச்ச உணர்வு வந்துட்டு இங்க இருந்து சைவ தலைவர்களுக்கு இருந்திருக்கு. அதனால வந்துட்டு அவர்கள் ஒரு புராண கதையை வந்துட்டு அந்த அவங்கள்ட்ட இருந்து ஒரு அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி இங்க வந்து ஒரு விஷயத்தை நிறுவுறாங்க. அது பின்னாடி வந்துட்டு அது ஒரு கதையா ஒரு வடிவத்துக்கு வந்து கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். நம்ம எப்படி அடுத்தடுத்த இடங்கள்ல பேசுவோம். ரொம்ப நன்றி. ஒரு சின்ன சந்தேகம், அதாவது பாண்டியர்கள் எல்லாருமே வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா சைவர்கள். ஆனா இங்க இருக்கக்கூடிய திருமூகரும் இதுவும் வந்து வைணவர்கள். அப்ப இது வந்து எப்ப உருவாச்சு, எப்படி வைணவர்கள் இங்க எப்படி இது பண்ணாங்க? ஏன்னா முழுசா சைவமா தான் இருக்கு. இல்ல இங்க மாயன் வழிபாடுலாம் இருந்திருக்கு இல்லையா இங்க. இல்ல மாயோன் வந்து சைவம் வைணவம் கிடையாது. மையத்துல அவங்க வந்து இணைகிறதுக்கு இருக்கக்கூடிய தடங்கள் குறித்து எங்களுக்கும் எடுத்து சொன்னாங்கன்னா நாங்கள் அதையும் புரிந்து கொண்டு எப்படிலாம் திட்டமிட்டுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். உங்களுடைய அனுபவத்தையும் நான் சேர்த்து சொல்றேன். ஓகே, நன்றி. எல்லாருக்கும் முதல்ல பெரிய என்னுடைய வணக்கங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் என்ன இருந்ததுன்னா, காலையில 6 மணிக்கு நம்ம எல்லாம் எந்திரிச்சு வருவோமா, முதல் கேள்வி அதுதான் இருந்தது. உண்மையிலுமே நான் இந்த ஆர்கனைஸ் பண்ண மேகிக்கு, சோலுக்கு இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம 6 மணிக்கு எந்திரிப்போமா, 6 மணிக்கு நமக்கு வருவோமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. ஆனா நமக்கும் ஒரு பெரிய சமூக பொறுப்பு இருக்கு அப்படின்றதுனால நம்ம இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா தொடர்ந்து நாம திருநங்கை ஆவண மையம் சார்பாக எல்லாரோட சேர்ந்து நம்ம நிறைய நிகழ்வு பண்றோம். அந்த வகையில இந்த பயணம் ரொம்ப முக்கியமா நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு திருநங்கையா உள்ள வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு நமக்கான வாழ்வியல் போராட்டம் ஒண்ணு இருக்குது. ஐயோ நம்ம வந்து டெய்லி சாப்பிடணுமே, நம்ம ட்ரெஸ் பண்ணணுமே, வீடு வாடகை கிடைக்கணுமே, நமக்கு அடுத்த கட்டமா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு 2-3 நகை சேர்த்துக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு வாழ்வியல் போராட்டம் இருக்குது. ஆனா அதை தாண்டி என்னன்னா, நான் யாரு, எனக்கு இந்த மண்ணில் என்ன உரிமை இருந்தது அப்படின்னு கேட்கறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா ஒரு சமூகம் இங்க இருக்குதுன்னா அந்த சமூகத்துக்கான ஏதாவது ஒண்ணு. இன்னைக்கு யானைமலை பத்தி இவ்வளவு பேசுறோம், இன்னைக்கு மதுரை பத்தி இவ்வளவு பேசுறோம், நம்ம மற்ற எல்லா சமூகமும் பேசுவோம். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம திருநங்கையோ திருநம்பிகளையோ பத்தி நம்ம பேசுறோமா, அதை பத்தியான குறிப்பு இருக்குதா, நம்ம வாழ்ந்ததுக்கான அடையாளம் எதுவும் இருக்குதா அப்படின்ற ஒரு தேடல் பெரும்பாலும் இல்லை.
அந்த ஒரு பெரிய மன வருத்தம் எனக்கு இருந்துட்டே இருந்தது. ஏன் நம்மளை பத்தி ஒண்ணுமே இல்லையா? நம்மளோட இவ்வளவு நெடுங்காலமா கிட்டத்தட்ட 2000 வருஷம் தமிழ் இருந்ததுன்னு சொல்றோம், நம்ம இவ்வளவு சிற்பங்கள் இருக்குன்னு சொல்றோம், இவ்வளவு கல்வெட்டு இருக்குன்னு சொல்றோம், ஓவியம் இருக்குன்னு சொல்றோம், நம்ம இவ்வளவு பாடல் இருக்குன்னு சொல்றோம், ஒண்ணு கூடவா நம்ம இல்லாம போயிட்டோம்? ஒரு திருநங்கையா வாழ்ந்தோம் மறைந்தோன்றதை தாண்டி இதான் ஒரு பெரிய தேடலா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்ததோடைய ஒரு விளைவா நான் இதை பாக்குறேன். சோ அப்படி பார்க்கும் பொழுது எப்படி இந்த சமணன்மலை ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம பாக்குறோமோ, அதே போல மதுரைக்கும் திருநங்கையோட வரலாற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். சோ அதனாலதான் என்னன்னா தேடணும், மதுரையில நாம வாழ்ந்ததுக்கான ஏதாவது அடையாளம் இருக்குதா. என்ன சொல்லுவோம், திருநங்கையோடைய இன்னைக்கு வழிபாட்டு கடவுளாக்கக்கூடிய அரவானை தான் பெரும்பாலும் நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரவான வழிபாடு ஒண்ணு இருக்குது. சோ அப்படி தேடும் பொழுது மதுரையில நாங்க பார்த்த வரைக்கும் ஒரு 3 அரவான் கோயில்களை பார்த்தோம். அது ரொம்ப முக்கியமான தெற்கு மாடர் வீதி, தெற்கு மாசி வீதி, அதே போல தேர்முட்டி ஒரு இடத்துல இன்னைக்கு ஒரு தகவல் மேலூர்ல ஒரு அரவான் கோயில் இருக்குதுன்றது. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல இங்கே அரவான் வழிபாடு அப்படின்றது இங்க இருந்துட்டே தான் இருந்திருக்குது. இது எல்லாமே வேற வேற சமூக மக்களால செய்யப்பட்ட வழிபாடுதான். இப்ப நீங்க தெற்கு மாசி வீதியில பாத்தீங்கன்னா அங்க சௌராஷ்டிரா மக்கள் அரவானை வழிபடுறாங்க. அதே போல நீங்க தேர்முடியில பாத்தீங்கன்னா சைவ வேளாளர் சமூகத்துல அரவான் வழிபாடு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 அடியில அரவான் சிற்பம் வந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயும் வேற வேற சமூக மக்கள் அரவானை வழிபடக்கூடிய ஒரு நடைமுறை இருந்து இது ஒரு பகுதியா நம்ம பார்த்தோம். இன்னொன்னுன்னா இதுக்கு ரொம்ப பக்கத்துல திருமோகூர் இருக்குது. சோ திருமோகூருடைய புராண கதை என்ன நம்ம சொல்ல வருதுன்னா, இப்ப திருமோகூர்ல பாத்தீங்கன்னா அங்க அதுல அங்க அந்த அமுதம் கிடைக்கும் போது அதுல மோகினி அந்த அமுதத்தை ஏந்தி வராங்க. அது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கிடைக்கும் போது அது தேவர்களுக்கு கிடைக்குது அப்படின்ட்டு அந்த மோகினி உருவான இடம் அந்த மோகினியூர். அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அதை இன்னைக்கு திருமோகினியூர் திருமோகூர் அப்படின்னு வந்தது அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அதே போல நீங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நம்ம எல்லாரும் ரெகுலரா நம்ம போயிருப்போம், நம்ம எல்லாருமே போயிருக்கோம். ஆயிரங்கால மண்டபத்துல நம்ம சாதாரணமா நடந்து போயிட்டு வந்திருப்போம். ஆனா அந்த ஆயிரங்கால மண்டபத்துடைய முதல் சிற்பமா இருக்கிறது பிருகுநிலை சிற்பம் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய நபர்களே சொல்லக்கூடியதுதான். நீங்க போய் உள்ள கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்க சிற்பம் ஏதாவது இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, ஓ அலி சிற்பமா. இன்னைக்கு நம்ம அந்த மொழியை திருநங்கையோ இல்ல அரவாணியோ சொன்னா கூட அவங்க சொல்றது அலி சிற்பமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் சிற்பம் பிருகுநிலை சிற்பம். அதாவது அதோட மேல் பகுதி ஆணாகவும் அதோட கீழ்ப்பகுதி பெண்ணாகவும் இருக்கக்கூடிய நடைமுறை இருக்குது. அந்த ஒரு சிற்பம் இருக்குது. ஆனா இதே சிற்பத்தை திருப்புடை மருதூர் கோயில்ல கிட்டத்தட்ட 3வது விதானத்துல மரத்துல நாங்க பார்த்தோம். எப்படி இந்த ஆய்வு மதுரை தொழில் பத்தி தெரியும், அது மாதிரி திருநங்கையோட பயணத்தை நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரிவினை போல நம்ம தேனியில கோம்பையில ஒரு கல்வெட்டு கிடைச்சது. அதுல கல்பேடு தீயன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அது மாத்தி அதை சொல்லுவாங்க. ஆனா அந்த பேடுன்ற ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னன்னா இப்ப ஆணிரை கவர்றத பத்தி சொன்னாங்க இல்லையா. சோ அது ஆணிரை கவர்ந்த, அதாவது மாட்டை பிடிச்சிட்டு போன ஒருத்தன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல பேடுன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. சோ இப்படி நிறைய திருநங்கை சார்பான விஷயங்கள் இருக்குது. மேபி அதான் தோழிட்ட கூட கேட்டேன், நம்ம நவகண்டம் கொடுக்கறது அரிகண்டம் கொடுக்கறதுன்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா நம்ம 9 உறுப்புகளை அறுத்துக்கிறதும் ஒரு உறுப்புகளை பழிக்கிறது நவகண்டம் கொடுக்கறதும் இருக்கு. இதுல திருநங்கை இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்றது ஒரு தேடல் நமக்கு இருந்துட்டு இருக்குது. அதே போல இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப முனிச்சாலையில நிறைய பேர் இருக்கிறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5-6 தலைமுறையா இங்க நாட்டுப்புற கலைகள்ல திருநங்கைகள் இருந்துக்கிறாங்க. ஏன்னா இது எப்படி நான் பாக்குறேன்னா, நம்மளுடைய நாலடியார்ல ஒரு பாட்டு வரும். என்னன்னா அந்த பாட்டு எப்படி வரும்னா, வலியால் பிரமனை சென்றாரை இம்மை அழியாய் ஆடி உண்பார் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இது என்ன வரும்னா, போன பிறவியில் அவர் இன்னொரு மனையாவை தேடி போனவன் இந்த பிறவியில அழியாய் ஆடி உண்பார். இந்த ஆடி உண்பார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான சொல். அதாவது ஏதோ ஒரு வகையில ஒரு பாடலை பயன்படுத்துவாங்க. அப்ப நம்ம டான்ஸ் பண்ணி அதன் மூலமா வருமானம் ஈட்டுறது அப்படின்றது காலங்காலமா இருந்ததுக்கு ஒரு அடையாளம் தான். அப்படிதான் உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும், நிறைய திருநங்கைகள் காலங்காலமா டான்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இன்னைக்கு அதுல எச்சமா நம்ம தர்மாமாலாம் இன்னைக்கு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி எத்தனையோ தலைமுறை டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மதுரை மண்ணுக்குள்ள அந்த மாதிரி நடன மங்கைகள் இருந்தார்கள், திருநங்கைகள் இருந்திருப்பார்கள் அப்படின்றதுக்கு நிறைய இருக்குது. ஏன் இதை நான் ஆணித்தரமா சொல்றேன்னா, சோழ சமூகத்தில் திருநங்கைகள் நாங்க பார்க்கும் பொழுது பழுவேட்டர்களுடைய மகளால் தத்தெடுக்கப்பட்டு அவர்களுடைய வளர்ப்பா இருந்து அந்த போர்ல இறந்த சில திருநங்கைகளை இன்றைக்கு பழுவேட்டர்கள் குலதெய்வத்துல ஒரு தெய்வமா கொண்டாடுறாங்க. அப்படின்ற போது அதே இது இங்க இருந்துக்கான வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா. அப்படி
ஒருவேளை மதுரை மண் வந்து எல்லாருக்கும் மண்ணா இருந்திருக்குது, திருநங்கை மண்ணாவும் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு 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 நம்பிக்கையில தான் இந்த பயணத்தை நம்ம தொடங்கணும். மேபி இந்த பயணம் தொடர்ந்து நம்ம போகும்போது அந்த மாதிரி தரவுகள் கிடைக்கும். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு காலையில நம்ம எல்லாரும் வந்து ஒரு அழகான ஒரு இடத்த பார்க்கறதுக்கான பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்ட நம்மளுடைய தம்பிக்கு வந்து மனமான ஒரு மிகப்பெரிய இலக்கிய நம்மளுடைய வரலாற்று புராண கதை வந்து தமிழகத்துல இருக்குதுன்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் அதுல மதுரையிலயும் இருக்குது. நன்றி தம்பி. இந்த யானைமலையை பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும்னா, யானைமலையில முன்னாள் அங்க மேல வந்து சமணப்படுத்தி இருக்கு. அதுக்கடுத்து நீங்க லாலன் கோயில் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஆக்சுவலா முருகன் கோவில், முருகன் கோவில் நீங்க உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. வைணவம் சைவம் இரண்டுக்கும் வந்து மிகப்பெரிய போட்டி அந்த காலத்துல நடந்துச்சு. அந்த தருணத்துல இதெல்லாம் வந்து சிதைக்கப்பட்டது. இந்த கோயில் முகத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, முருகனோட மூஞ்சிலாம் சிதைச்சு இருக்கும். அதுக்கு காரணம் வந்து வைணவம் சைவம் ரெண்டுக்கும் ஏற்பட்ட போரின் அடிப்படையில் இது வந்து சிதைக்கப்பட்டது. அதுக்கு பின்னால்தான் வந்து இது நரசிம்மன் கோயிலாம் உருவாக்குது. இதுக்கடுத்து நரசிம்மன் கோயில் இப்போ அது பிரசிக்கப்பட்ட ஒரு நரசிம்மன் கோயிலாக இருக்குது. இது வந்து யானைமலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யுவகுன்றம் அப்படின்னு வந்து தமிழில் யுவகுன்றத்தில் அந்த காலத்தில் வந்து எல்லாரும் கவர் பண்ணிடுங்க. அது போக வந்து இந்த யானைமலை வந்து 2009 வந்து சிற்பக்கலை நகரம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து மக்கள் போராட்டம் வந்து எழுச்சி பெற்று மிகப்பெரிய பசுமறியல், உண்ணாவிரதம், அப்புறம் கருப்பு கொடியேறுதல், இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நம்ம வந்து செஞ்சோம். அதுக்கு இணையாக வந்து கிராமிய கலைஞர்களே நீங்க என்ன ஊக்குவிச்சு அவங்களே பாராட்டி மெயின் தாட்டே அதுதான். மெயின் தாட்டே கிராமிய கலைஞர் யாருமே கூப்பிட மாட்டோம். கலந்த ஒரு 10 வருஷம் மிகப்பெரிய அளவில் கிட்ட 2 லட்சம் ரூபா வருஷம் நாங்க ஸ்பெண்ட் பண்ணி அதை செஞ்சுக்கிட்டு கிராமியத்தில் நாங்க அதுதான் மெயின். எங்களுக்கு மெயின் எய்மே கிராமியத்தை வளர்க்கணும். ஏன்னா அவங்க நல்ல கிராமிய கலைஞர், கிட்டத்தட்ட நடக்கக்கூடிய என்னோட பேர் பிரியாபாபு. நான் திருநங்கை ராவணமயத்தோட இயக்குனராக இருக்கிறேன். மதுரை இயற்கை பண்பாட்டு மையமும் திருநங்கை ராவணமயம் இணைந்து இன்னைக்கு ஒரு நாள் திருநங்கை திருநம்பிக்கான ஒரு வரலாற்று பண்பாட்டு நடை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணோம். இதுல நம்ம யானைமலையை தேர்வு பண்ணி யானைமலையில இன்றைக்கு காலையில இருந்து பல்வேறு இடங்களை பார்த்தோம். குறிப்பா யானைமலையோடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அங்க கிடையாது பிராமி எழுத்துக்கள், அதோட வரலாறுகள், திருநங்கை இங்க சுத்தி இருக்கக்கூடிய மலைகள் என்ன, இது எல்லாத்தையும் பார்த்தோம். பொதுவா திருநங்கைகள் வந்து இது இந்தியாவில முதல் முறையா இப்படி ஒரு வரலாற்று நடக்குது. பொதுவா திருநங்கைகள் அப்படின்னா சமூக பார்வை இருக்கு, அதுல இருந்து மாறி இல்ல திருநங்கைகளுக்கும் சமூக பொறுப்பு இருக்கு அப்படின்றதுக்காக அந்த நடை அப்படின்னு சொல்ல முடியும். இந்த நடையில வந்து நிறைய விஷயங்கள் அவங்க திருநங்கைகள் நாங்க எல்லாருமே கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த மதுரை சுத்தி எத்தனை மலைகள் இருக்குது, இங்க சமணர்கள் எப்படி வாழ்ந்துக்கிறாங்க, அவருடைய சமூக பணி என்னவா இருக்குது, இருக்கக்கூடிய சைவம் வைணவத்துக்கான அந்த 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 மாதிரியான விஷயங்கள் என்ன இருந்தது, அவங்களுக்கான முரண்கள் என்ன இருந்தது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. அதே போல ரொம்ப ரொம்ப முக்கியமா இங்க வந்து ஒரு குடைவரை கோயிலை பார்த்துக்கணும், இந்த லாடன் கோயில் அப்படின்ற அந்த இடத்துல இருந்தா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த லாடன் கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு பாண்டியர்களோட 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு இருக்குது, ஒரு ஒரு வட்டெழுத்து இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ இந்த இதுதான் அந்த வட்டெழுத்து. இந்த வட்டெழுத்துல பாத்தீங்கன்னா இந்த கோயில் யாரால புதுப்பிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு செய்தியை வந்து இதை பதிவு பண்றாங்க. சோ இந்த செய்தியை நம்ம புதுப்பிக்கப்பட்டது அப்படின்ற செய்தியை பார்க்கும்போது இந்த கோயில் வந்து இந்த இடம் வந்து குடைவரை கோயில் வந்து ரொம்ப காலமா இருந்திருக்குது அப்படின்றதுக்கான ஒரு தகவலா இருக்குது. அப்ப இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை வந்து நாங்க தெரிஞ்சுக்க ஒரு பெரிய வாய்ப்பா இந்த இடம் இருந்தது. அதுல வந்து நிறைய பேர் நம்ம என்ஜாய் பண்ணோம், நிறைய திருநங்கைகள் வந்து இதை என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு நீங்களும் அவசியம் இந்த இடத்துக்கு வாங்க. இங்க கூடிய ஒரு புது அனுபவத்தை நீங்க பெறுவீங்க. நன்றி, வணக்கம்.